ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவை ஆரம்பமில் ஒரு சூப்பரான ஹெல்தியான டிஷ் பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ்னால் இங்கே பாருங்கள், ஆட்டு ஈரல் ஃப்ரை. ரொம்ப டேஸ்டியாக இதை பண்ணலாம். நிறைய பேர் இதை விரும்ப மாட்டாங்க, ஆனால் இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருமே சாப்பிடுவாங்க. சட்டுன்னு காலி ஆகிடும் பாத்திரம். ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், தேவையான ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கிராம்பு நல்லா பொரிஞ்சதும் வெளியே அடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் பார்த்துக்கோங்க. 5 பூண்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி, இது பெரிய பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த ஈரல் ஃப்ரைக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். ப்ளஸ் வெங்காயம் அங்கேயும் இங்கேயும் தட்டுப்படாது, நல்ல ஒரு சாந்தா நல்ல கிரேவியாக வரும். அதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடுங்க, அப்பப்போ வந்துட்டு வதக்கி விடணும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கணும். நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு, அதனால் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் வதங்கி வரட்டும். இப்போது இந்த தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு ப்ளஸ் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக போதும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதங்க விட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் சிம்மில் வந்து வச்சா இந்த மாதிரி வதங்கி வந்துடுது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுவும் கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இந்த வதங்கின ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் தாங்க இப்போ வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இதுக்கு கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணணும், ஆனால் கரம் மசாலா தூளை நான் இப்போது ஆட் பண்ணலை, ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். அது எப்போன்றதை சொல்கிறேன். இப்போது இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை இது கூட ஆட் பண்ணிடுறேன். ஈரலை நல்லா வாஷ் பண்ணணும், அதில் ரொம்ப கவிச்சி வாடை வரும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதை இது கூட ஆட் பண்ணிடுறேன். இந்த ஆட்டு ஈரலில் புரத சத்து நிறையா இருக்குது, அதாவது புரோட்டீன் ரொம்ப நிறைய இருக்குது. இதை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு டிஷ்யூவில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் சரி செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் பிரச்சனைங்க, அது மட்டும் இல்லாமல் முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம உடலுக்கும் நல்லது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி இது. இது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற ஃபுட் இது. வெங்காயம் தக்காளி வதங்கினது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஈரல் பீசஸையும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம்னா நல்லா கொஞ்சம் சுண்டி வதங்கி வரும். அதுக்கப்புறமா
தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் ஸ்டார்டிங்லேயே நான் தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ இங்கே பாருங்கள், கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. அந்தளவுக்கு நிறையா தண்ணி விடலை. ஸோ எனக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விடுறேன். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இது வேகிறதுக்கு சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வேக விடணும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். சிம்லியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா வதங்கி நல்லா சுண்டி சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 6 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 2 ஸ்டார் அனீஸ், 1 பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே கோஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை தூவி விட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து மேலே கொத்தமல்லியை தூவிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணது ரொம்ப வாசனையாக இருக்கும். அது ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, கோஸாக தான் நம்ம அரைக்கணும். இந்த கரம் மசாலா பவுடர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது இன்னும் நல்லா ரொம்ப வாசனையாக இருக்கும். பெப்பரையுமே ஃபைனல் ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கரம் மசாலா அண்ட் பெப்பரை ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வரும். சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ஃபைனலாக ஆட் பண்ண பவுடரில் தான் அந்த மேஜிக் இருக்குது. அந்த வாசனையே அவங்கள சாப்பிட்றதுக்காக இழுக்கும். பெப்பர், கரம் மசாலாஸ் எல்லாமே ப்ளஸ் சோம்பு, இதெல்லாம் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.